வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2026 ஜனவரி 29 வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. காற்று சுழற்சி தெற்கு மத்திய வங்கக்கடற்பகுதியில் நிலநடுக்கோட்டு பகுதியோடு இணைந்த பகுதியிலையும் நீடித்து கொண்டிருக்கிறது. அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் இடைப்பட்ட பகுதியில் நீடிக்கிறது. இந்த காற்று சுழற்சி இலங்கையின் தெற்கு பகுதி மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வரை வரக்கூடிய 31 மற்றும் பிப்ரவரி 1-2 தேதிகளில் வந்து அமையும். இதன் காரணமாக வரக்கூடிய 1-2 தேதிகளில் தான் தமிழ்நாட்டுக்கு தூறல் நனைக்கும் மழை சொல்லியிருந்தோம். அதாவது கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு 31 வானம் மேகம் சூழ்ந்து ஒரு சில இடங்களில் தூறலை கொடுக்கலாம். அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை, வரக்கூடிய சனி, ஞாயிறு, திங்கள். ஞாயிறு 1ஆம் தேதி நனைக்கும் மழை, தூறல் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. பரவலாக அல்ல, எல்லோருக்கும் அல்ல. அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை, அறுவடையை மிரட்டும் மழை, அறுவடைக்கு குழப்பம் ஏற்படுத்தும் மழை. இது கடலூர் மாவட்டம் முதல் ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் முதல்ல தெரிகிறது. பிறகு 2ஆம் தேதி அது தென் கடலோரம், தென் உள்பகுதிகளுக்கும் தெரிகிறது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வாய்ப்பு இருக்கு. நனைக்கும் மழை, லேசான மழை, இரு இடங்களில் மிதமான மழை இருக்கலாம். மிதமான மழை இருக்கலாம். பெரும்பாலும் இடைப்பட்ட பகுதியில் ஆங்காங்கே தூறல், நனைக்கும் மழை, லேசான மழை. ஓரிரு இடங்களில் மிதமான மழை இருக்கலாம். எங்காவது ஒரு இடத்துல கண்டிப்பாக மிதமான மழை இருக்கும். ஆனால் இது குறிப்பிட்ட இந்த பகுதியில் மட்டும்தான். கடலூரோட தெற்கு பகுதி, மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் 2ஆம் தேதி தான் தெற்கே புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி இந்த பகுதி நனைக்கும் மழை, அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை. அடுத்தபடியாக அடுத்த நிகழ்வு, இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு முன்னேறி மீண்டும் தென் மேற்கு நோக்கி நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி விலகிடும். அடுத்த நிகழ்வோடு இணைந்து வரக்கூடிய 4, 5, 6, 7 தேதிகளில் வரும். 4ஆம் தேதி இலங்கைக்கு, இதுவே 31ஆம் தேதி தான் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும். அடுத்தது 4ஆம் தேதி இலங்கை, 5ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு. அது திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு நனைக்கும் மழை, லேசான மழை, ஓரிரு இடங்களில் மிதமான மழை, சற்று கனமழை கூட ஓரிரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம். அது கொஞ்சம் உள்ளே போய் உள் மாவட்டங்களின் அடுத்த பகுதி, அதாவது கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதியோட உளுந்தூர்பேட்டை வரைக்கும், அதாவது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும், விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டம் வரைக்கும், அரியலூர் மாவட்டம் வரைக்கும், சிவகங்கைக்கும் கூட அடுத்த அந்த 5, 6, 7 நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கலாம். மீண்டும் ஒரு முறை 31, 1, 2, அடுத்தது 5, 6, 7 தமிழ்நாட்டிற்கு அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் லேசான மழை, நனைக்கும் மழை, தூறல் மழை ஆங்காங்கே. புரியுதுங்களா? அடுத்தது பனி வந்துடும். அடுத்தது 6ஆம் தேதியிலிருந்து பனிப்பொழிவு, அதாவது 8ஆம் தேதியிலிருந்து பனிப்பொழிவு. இது மழைப்பொழிவுக்கு முன்னாடி கொஞ்சம் குளிரையும் கொண்டு வரும். அதாவது 31ஆம் தேதி கொஞ்சம் குளிரும் இருக்கும். அடுத்தபடியாக 5ஆம் தேதி குளிரும் இருக்கும். குளிரோடு சேர்ந்து ஒரு லேசான ஒரு மூடுபனி போல ஒரு அதிகாலை நேரத்தில் இருக்கும். அதற்கு பிறகு தான் மேகம் அப்படியே மேகமாக, அதாவது மழை மேகமாக மாறும். மூடுபனியும் இருக்கும். வரக்கூடிய 31ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் மூடுபனியும் இருக்கும். பிறகு அது மழையாக மாறும். பனிப்பொழிவுக்கு பிறகு மழைன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் வானிலை. அடுத்தபடியாக 8ஆம் தேதியிலிருந்து குளிர் கொஞ்சம் கூடும். பனிப்பொழிவோடு சேர்ந்த குளிர் வானிலை. ஆனால் உறைபனி கிடையாது. இப்போ இருக்கிற குளிரை விட கொஞ்சம் கூடுதல் குளிர், கொஞ்சம் பனிப்பொழிவும் இருக்கும். 8, 9, 10, 11, 12ஆம் தேதி வரைக்கும். 13ஆம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு மேகமூட்டத்தை ஏற்படுத்தும். ஆங்காங்கே 14, 15, 16, 17 தூறலை கொடுக்கும். அடுத்த நிகழ்வு அது எந்த அளவிற்கு முன்னேறி வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் என்பது ஆய்வில் இருக்கிறது. அதாவது 15ஆம் தேதி நிகழ்வு ஆய்வில் இருக்கு. ஆக 15ஆம் தேதி நிகழ்வு எப்படி இருக்குங்கிறது அது ஆய்வறிக்கைக்குள்ள சரியான ஒரு முடிவு கிடைத்த பிறகுதான் 25ஆம் தேதி நிகழ்வு எப்படி இருக்குங்கிறத சொல்ல முடியும். ஆகவே 15, அதுக்கடுத்தது 25, அதுக்கடுத்தது மார்ச் 2 நிகழ்வு இருக்குது.
மார்ச்லேயும் 2 நிகழ்வு இருக்குது, பிப்ரவரிலையும் 2 இருக்குது, பிற்பகுதியில் மார்ச்லேயும் நிகழ்வு இருக்குது. இவை எல்லாமே இலங்கைக்கு கண்டிப்பாக மழை பொழிவை கொடுக்கும். இலங்கைக்கு எல்லா நிகழ்வுமே கனமழை பொழிவை கொடுக்கும். இப்போ வரக்கூடிய 31-1-2 மழையும் கனமழை பொழிவை கொடுக்கும். அதை விட 5-6 4 5 6 7 இலங்கைக்கு 4 5 6 7 இலங்கைக்கு கனமழை பொழிவை கொடுக்கும். இதில் அதிக மழை இலங்கைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையோட தெற்கு பகுதி, தென்கிழக்கு பகுதி, வடக்கு கிழக்கு மாகாணங்களை விட கிழக்கு மாகாணங்களில் கொஞ்சம், அதாவது கிழக்கு மாகாணங்களின் வடக்கு பகுதியை விட மத்திய பகுதி மற்றும் தெற்கு பகுதி கூடுதலாக இருக்கும். இலங்கையோட தென்கிழக்கு பகுதி, அதாவது கல்முனை, ஹம்மந்தோட்டா இடைப்பட்ட பகுதி கண்டிப்பாக இருக்கும். அது அப்படியே உள்ளே கண்டி வரைக்கும் மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 5 6 7 கனமழை வாய்ப்பு இருக்குது இலங்கைக்கு. மிக கனமழை பொழிவு கூட தெரிகிறது. 15ஆம் தேதிக்கு மேல் வருவதும், அதாவது பிப்ரவரி இறுதியில் வரக்கூடிய 2 நிகழ்வும், பிப்ரவரி பிற்பகுதியில் வரக்கூடிய 2 நிகழ்வும், மார்ச்சில் வரக்கூடிய 2 நிகழ்வுமே இலங்கைக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். இலங்கைக்கு வருவது ஒரு சில நிகழ்வுகள் அப்படியே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு முன்னேறி கொடுக்கும். அடுத்தது ஒரு சில நிகழ்வுகள் டெல்டாவிற்கு எட்டும். அடுத்தது சில நிகழ்வுகள் வடகடலோரமும் எட்டும். சில நிகழ்வுகள் வடகடலோரம் டெல்டா தென் தமிழ்நாடு எட்டும். இப்படி ஒரு சில நிகழ்வுகள் உள்ளேயும் எட்டும். ஆனால் இது எந்த நிகழ்வுங்கிறத நாம் ஆய்வில் இருக்கு. வரக்கூடிய இந்த 15ஆம் தேதி நிகழ்வின் தீவிரத்தன்மையை அறிந்த பிறகு நீண்டகால வானிலை அறிக்கையை நான் சமர்ப்பிக்கிறேன். 15ஆம் தேதி நிகழ்வு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த நிகழ்வும் அடுத்து வர்ற நிகழ்வும் உறுதிப்படுத்தியாச்சுன்னா மார்ச் ஏப்ரல் நிகழ்வு, மே நிகழ்வு, மே மழை, இவையெல்லாம் நாம் நீண்டகால வானிலை அறிக்கையாக சமர்ப்பிக்கலாம். அதே போல் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை கேட்டிருக்கீங்க, கோடை மழை கேட்டிருக்கீங்க. அதே போல் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய, அதாவது மேட்டூர் அணை எப்பொழுது திறக்கப்படும், ஜூன் 12 திறக்கப்படுமா, இவையில் நிறைய உடனடியாக பதில் சொல்லிடலாம். அனைத்தையும் இணைத்து ஒரு விரிவான அறிக்கையாக உங்களுக்கு சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை அரபிக்கடல் நிகழ்வால் நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்கும். வங்கக்கடலை விட அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கு. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இன்னும் உயரும். தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும். தென்மேற்கு பருவமழை அரபிக்கடல் நிகழ்வுகள் இருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் அரபிக்கடல் நிகழ்வு கேரள கடலோரம், கர்நாடகா, மகாராஷ்டிரா நல்ல மழை பொழிவை தரும். வங்கக்கடலையும் நிகழ்வு உருவானாலும் அரபிக்கடலில் நல்ல ஒரு மழை பொழிவை கேரள கடலோரம், கர்நாடகாவிற்கெல்லாம் கொடுப்பதற்கு நல்ல ஒரு சாதகம் இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டிலும் கோடை மழை நன்றாகவே தெரிகிறது. இவையெல்லாம் ஒரு முன்னோட்டமாக ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறேன். இது தொடர்பான விரிவான அறிக்கை கொடுத்த பிறகு நீங்கள் அது தொடர்பான திட்டமிடுதலை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இவை அனைத்துமே கண்ணோட்டம். அதே போல் வரக்கூடிய நாட்களில் இந்த கோடை மழை எங்கே எப்படி பெய்யுங்கிறதெல்லாம் நம்ம வரக்கூடிய நாட்களில் தான் சொல்ல முடியும். ஆனால் இப்பொழுதைக்கு நிகழ்வு இருக்குது, எந்த நிகழ்வு முன்னேறன்னு சொல்ல முடியாது. இப்போ 2 நிகழ்வு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நனைக்கு மழை, தூறல் மழை 31-1-2 நனைக்கு மழை, தூறல் மழை கடலோரம். அதே போல் 4 5 6 இலங்கை, 5 6 தான் தமிழ்நாடு, 5 6 7 தமிழ்நாட்டுக்கு தூறல். 6ஆம் தேதி சுப நிகழ்வு வைத்திருப்பவர்கள் கவலைப்பட வேண்டாம், தூறல் நனைக்கு மழை தான். இவை எல்லாம் அறிவிக்கப்படுவது எல்லாமே அறுவடை விவசாயிகளுக்கான முன்னெச்சரிக்கை. தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.